1938ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட நந்தகுமார் திரைப்படத்தில் தேவகியின் தாயாக நடித்த நடிகை பாடி நடிக்க வேண்டும். அவர் மட்டுமல்ல, அன்று படங்களில் நடித்த அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் பாடத் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் அந்த நடிகை பாடி நடித்தார். அவரின் குரல் தயாரிப்பாளரான ஏ.வி. மெய்யப்பன் அவர்களுக்கும் இயக்குனருக்கும் திருப்தி இல்லாததால் இந்த பாடலை பாட லலிதா வெங்கட்ராமன் என்பவரை பம்பாயிலிருந்து வரவழைக்கப்பட்டு தீன தயா பரமா என்ற பாடலை பாட வைத்தார்கள். இந்த லலிதா வெங்கட்ராமன் பின்னணி பாடிய பிறகு அந்த பாடலுக்கு அந்த நடிகை வாயசைத்து நடித்தார். தமிழ் சினிமாவில் முதலாக பின்னணி பாடல் இடம்பெற்ற படமும் பின்னணி பாடகி அறிமுகமான படமும் இந்த நந்தகுமார் தான். இதிலிருந்து தொடங்கப்பட்ட பின்னணி பாடுவதும் வாயசைத்து நடிப்பதும் இன்று வரை தொடர்கிறது. விரிவான தகவலுக்கு சினிமா கொட்டகையை பாருங்கள்.